கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் ஆலய பாதுகாவலர் அற்புத குழந்தை இயேசுவின் விழாவை நாம் திருக்கொடியேற்றி மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விழா நாட்கள் நம் மனங்களுக்கு இறை அமைதியையும் ஆசிரையும் கொண்டு வருகின்ற நாட்களாக அமைய வேண்டுமென்றும், நம் குடும்பங்களில் அமைதியும் இறை ஆசிரும் நிறைவாக கிடைக்கச் செய்கின்ற நாட்களாக அமைய வேண்டுமென்றும் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம். இந்த நாட்களில் நாம் கேட்கின்ற சிந்தனைகள், இந்த நாட்களில் நாம் செய்கின்ற இறை வேண்டல்கள் எல்லாம் அருளின் நாட்களாக நமக்கு அமைந்து இறை ஆசிரை நிறைவாக பெற்றுத்தருகின்ற நாட்களாக இவை அமையட்டும். நம்முடைய விழாவின் முதல் நாளாகிய இன்று அமைதியோடும் நீதியோடும் வாழ்வோம் என்ற மைய சிந்தனையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்னர் பூனாவில் நான் விவிலியத்தில் உயர்கல்வி பயின்று கொண்டிருந்த பொழுது என்னோடு அருள் சகோதரி ஒருவரும் தனது படிப்பை தொடங்கியிருந்தார். அவரிடம் நீங்கள் எந்த சபையை சார்ந்தவர்கள் என்று கேட்டேன். அவர் அமைதியின் தூதுவர்கள் சபையை சார்ந்தவர் என்று கூறினார். நான் அவரிடம், அப்படியென்றால் நீங்கள் என்ன பணிகள் செய்கிறீர்கள் அமைதிக்காக என்ற கேள்வியை எழுப்பினேன். அவர் கூறினார், நாங்கள் இல்லங்களை சென்று சந்திப்போம், குடும்பங்களில் அவர்களை ஜெபமாலை ஜெபிக்க செய்வோம், இறை வார்த்தையை வாசிக்க செய்வோம், குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை நாங்கள் பேசி தீர்க்க முயற்சி எடுப்போம் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். நான் அவரிடம், இவையெல்லாம் நல்ல பணிகள்தான், ஆனால் ஆழமான அமைதியை ஏற்படுத்த வேண்டுமென்றால் நீங்கள் நீதிக்காக உழைக்க வேண்டாமா? சமூக நீதிக்காக நீங்கள் செயல்பட முன்வர வேண்டாமா? அதற்காக ஏதாவது செய்கிறீர்களா என்ற கேள்வியை கேட்டபொழுது, அது எங்களுடைய சபையின் தனி வரம் அல்ல, எனவே அத்தகைய சமூக நீதி செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபடுவதில்லை என்று அவர் கூறினார். அன்பிற்கினியவர்களே, எங்கே அமைதி வர வேண்டுமோ அங்கே அடிப்படையில் நீதி நிலவ வேண்டும் என்பதை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நமது அண்டை நாடான இலங்கையில் பல ஆண்டுகளாக போர் நடந்தது, அமைதியற்ற சூழல் நிலவியது நமக்கு தெரியும். இப்பொழுது அங்கே அமைதி நிலவுகிறது. ஆனால் போரும் அமைதியற்ற சூழலும் ஏன் அங்கே ஆரம்பித்தது என்று நாம் பார்த்தோம் என்றால், தமிழர்கள் சிங்களர்களுக்கு நிகராக நடத்தப்படவில்லை. கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சமூகத்திலும் இவர்கள் இரண்டாம் தரமாக ஒதுக்கப்பட்டார்கள். எனவே சமூக சமத்துவம் இன்மையினால் அங்கே அமைதியற்ற சூழலும் போரும் வந்தது நமக்கு தெரியும். எனவே எப்பொழுது அங்கே நீதி நிலைநாட்டப்படவில்லையோ அப்பொழுது அங்கே இருக்கின்ற அமைதி மேலோட்டமான அமைதியாகத்தான் இருக்க முடியும். எனவே நீதியின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்படுகின்ற அமைதிதான் அது நிரந்தரமானதாக முழுமையானதாக அது இருக்க இயலும். எனவே நாம் இன்று நீதியையும் அமைதியையும் பற்றி ஆழமான அருள் சிந்தனை செய்கிறோம். இவை இரண்டும் மானிட வாழ்விற்கு மிகவும் முக்கியமான இரண்டு மதிப்பீடுகளாக இருக்கின்றன. மக்களின் வாழ்விற்கான இறைவனின் திட்டமாக இவை இருக்கின்றன. இவற்றில் நாம் முதலில் நீதியை சிந்திப்போம். திருவிவிலியம் நீதியை பற்றி சொல்லும் பொழுது அது இறைவனுடைய இயல்பு என்று கூறுகிறது. எசாயா இறைவாக்கினர் 30வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஆண்டவர் உங்களுக்கு கருணை காட்டுவாராக, அவர் மனங்கனிந்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக, ஏனென்றால் அவர் நீதியின் கடவுள் என்று கூறுகிறது. எனவே இறைவனுடைய இயல்பு நீதியை கொண்ட இயல்பாக இருக்கிறது என்று அந்த இறைவாக்கினர் எடுத்து கூறுகிறார். அதே இறைவாக்கினர்
தன்னுடைய நூலில் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில், படைகளின் ஆண்டவர் நீதியினால் உயர்ந்திருப்பார், இஸ்ரவேலின் தூயவர் தம்முடைய நேர்மையினால் தம்மை தூயவராக வெளிப்படுத்துவார் என்று கூறுகிறார். எனவே இறைவனின் உயர்வும் அவருடைய புனிதமும் அவருடைய தூய்மையும் சிறப்பும் நீதியில்தான் அடங்கி இருக்கின்றன என்று அவர் அங்கே நமக்கு எடுத்து கூறுகிறார். திருப்பாடல் ஆசிரியர் 86வது திருப்பாடல் 14வது வசனத்தில், நீதியும் நேர்மையும் உமது அரியணைக்கு அடித்தளங்கள் என்று கூறுகிறார். எனவே விவிலியம் இறைவனின் இயல்பாக இந்த நீதியை நமக்கு எடுத்து காட்டுகின்றன. அதே விவிலியம் நீதிதான் சீயோனுக்கு மீட்பு என்றும் கூறுகிறது. சீயோன் என்பது எருசலேமுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் உலகில் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகிற்குமே ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே மக்களுக்கெல்லாம் மீட்பு எதன் மூலம் வருகிறது என்றால் அது நீதியின் மூலம்தான் என்று எசாயா இறைவாக்கினர் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் அருமையாக கூறியிருக்கிறார். நீதி சீயோனை மீட்கும், நேர்மை மனம் திரும்புகிறவர்களுக்கு வாழ்வழிக்கும் என்று கூறுகிறது. அன்பிற்கினியவர்களே, இவ்வாறு இறைவனின் இயல்பை நீதியாக கூறுகின்ற விவிலியம் சீயோனுக்கு மீட்பு என்பது இந்த நீதியின் மூலமே வருகிறது என்பதையும் சொல்லி அந்த நீதியின் மற்றொரு பரிமாணத்தையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நீதி என்றவுடன் நம் மனங்களில் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதற்கான பரிகாரம் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம்தான் எழுகிறது. விவிலியத்திலும் பல்வேறு விதமான சட்டங்கள் இருக்கின்றன. உடன்படிக்கை சட்டங்கள், லேவியர் சட்டங்கள், தூய்மை சட்டங்கள், இணை சட்டங்கள் என்பன எல்லாம் மக்கள் மத்தியில் நீதியை நிலைநாட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட சட்டங்கள் தான். அவையெல்லாம் இந்த குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனையையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரத்தையும் முன்னிறுத்துவனவாக இருக்கின்றன. ஆனால் இவற்றையும் கடந்த நீதியின் மற்றொரு பரிமாணம் அங்கே பளிச்சிடுகிறது. அதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாழ்வு வழங்குவதும், கைவிடப்பட்டவர்களை கைதூக்கி விடுவதும், வீழ்ந்து போனவர்களை வாழ வைப்பதும் என்ற சமூக மாற்று செயல்பாடுகளாக அங்கே அது வெளிப்படுகிறது. இத்தகைய நீதியை நிலைநாட்டத்தான் இறைவாக்கினர்கள் நமக்கு அழைப்பு விடுத்தார்கள். ஆமோஸ் இறைவாக்கினர் 5வது அதிகாரம் 24வது இறைவசனத்தில், உங்களுடைய விழாக்களை நான் அருவருக்கிறேன், உங்களுடைய வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை, மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக என்று அவர் கூறினார். அவர் கூறியதன் பொருள் என்ன? ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் கைதூக்கி விடுங்கள், வாழ்க்கையில் வீழ்ந்து போனவர்களுக்கு நீங்கள் வாழ்வதற்கான வழிகாட்டுங்கள் என்பதாகத்தான் இருந்தது. எசாயா இறைவாக்கினர் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுங்கள், திக்கற்றவர்களுக்காக நீங்கள் நீதி செய்யுங்கள், கைம்பெண்களுக்காக வழக்காடுங்கள் என்று கூறுவதெல்லாம் இத்தகைய சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு அவர் தந்த அழைப்பாகவே இருக்கிறது. மீகா இறைவாக்கினர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் கூட, ஆண்டவர் உங்களிடம் எதிர்பார்ப்பது என்ன? நீங்கள் நீதியோடு இருப்பதையும் நீங்கள் இரக்கச் செயல்கள் புரிவதையும் ஆண்டவர் முன் பணிவோடு இருப்பதையும் தான் அவர் உங்களிடம் எதிர்பார்க்கிறார். வேறு எதை அவர் எதிர்பார்க்கிறார் என்ற கேள்வியை கேட்கிறார். அன்பிற்கினியவர்களே,
இன்றைய முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் நீதியை அத்தகைய நீதி தன்மையோடு நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. நீதி தலைவர்களும் பிற தலைவர்களும் கையூட்டு வாங்காமல், நீதியை புரட்டாமல், நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாமல் நீங்கள் நீதியை மக்களுக்கு வழங்குங்கள் என்று கூறுகிறது. எனவே அத்தகைய நீதிமன்றம் சார்ந்த நீதி மட்டுமல்ல, சமூக நீதி, சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக செய்யப்பட வேண்டிய நீதியையும் நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு மலைப்பொழிவின் முதலில் வருகின்ற பேருடைமையில் நீதியை பற்றி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார். 4வது பேருடைமையில் நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், அவர்கள் நிறைவு பெறுவர் என்று கூறியிருக்கிறார். 8வது பேருடைமையில் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி அவர்களுக்குரியது என்று கூறியிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நீதி என்பது உறவை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சொல்லாக இருக்கிறது. நீதி என்றால் என்ன? ஒருவருக்கு உரியதை கொடுப்பது நீதி என்று நாம் கூறுகிறோம், என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் இறை நீதி என்பது ஒருவருக்கு உரியதை மட்டும் கொடுப்பதல்ல, ஒருவர் நிறைவாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பது என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரத்தில் திராட்சை தோட்ட தொழிலாளர்கள் உவமையில் காலையில் 9 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் பிற்பகல் 3 மணிக்கும் மாலை 5 மணிக்கும் வேலைக்கு வந்தவர்களுக்கு ஒரே விதமான ஊதியம் கொடுக்க சொன்ன ஆண்டவரின் கருத்து என்ன? ஒருவருக்கு உரியதை மட்டும் கொடுப்பதல்ல நீதி, ஒருவர் நிறைவாக வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதுதான் இறை நீதி என்பதைத்தான் ஆண்டவர் அங்கே நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அன்பிற்கினியவர்களே, இன்று சமூகத்திலும் சமயத்திலும் பண்பாட்டிலும் பொருளாதாரத்திலும் அரசியலிலும் எத்தனை விதமான அநீதிகள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஜாதியின் பெயரால் எத்தனை மக்கள் மனித மாண்பும் சமத்துவமும் மறுக்கப்பட்ட நிலையில் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சமயத்தின் பெயரால் சிலர் அதிகாரத்தில் இருப்பதும், அந்த சமய அதிகாரம் அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்படாத சமய அநீதியின் வடிவங்களை நாம் பார்க்கவில்லையா? பொருளாதாரத்தில் ஒரே விதமான பணியாற்றுகின்ற இருவரில் ஒருவர் அரசு அங்கீகாரம் பெற்ற பணியை செய்பவர் என்பதால் லட்சக்கணக்காக ஊதியங்களை பெறுவதும், அதே பணியை ஆற்றுகின்ற வேறொருவர் சில ஆயிரங்களை மட்டுமே ஊதியமாக பெறுவதும் இந்த சமூகத்தின் பொருளாதார அநீதியின் வெளிப்பாடல்லவா? பண்பாட்டின் பெயரால் எத்தகைய அநீதிகள் இங்கே திணிக்கப்படுகின்றன. நம்முடைய பண்பாட்டு வடிவங்களெல்லாம் அழிக்கப்பட்டு மேலை நாட்டு பண்பாடுகளும் வெற்றி பெற்றவர்களின் பண்பாடுகளும் இங்கே திணிக்கப்படுவதை நாம் பார்க்கவில்லையா? இவ்வாறு அநீதியின் வடிவங்களை நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் பல நிலைகளில் கண்டு கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நிலைகளிலெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்க நம்மால் இயன்ற அளவு நீதி சார்புள்ளவர்களாக நாம் சிந்திக்க, செயல்பட நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். இந்த நீதி இருந்தால்தான் அமைதி என்பது கிடைக்கும். அமைதி என்பது நீதியின் கனி என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலர்கள் ஒருவர் ஒருவரை பார்க்கும் பொழுது காலை வணக்கம், மாலை வணக்கம் என்று நாம் கூறுவது போல கூறுவதில்லை. அவர்கள் ஷாலோம் என்ற எபிரேய சொல்லை சொன்னார்கள். அந்த சொல்லிற்கு அமைதி என்பதுதான் பொருள். உங்களுக்கு அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்தினார்கள். அந்த அமைதி என்பது உங்களுக்கு உடல் நலமும் உள்ள நலமும், உங்கள் வாழ்விற்கு தேவையான செல்வமும் கல்வியும், உங்களுக்கு வேண்டிய வேலை வாய்ப்பும்
அனைத்து நலன்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்பதை முதலில் உணர்த்தியது. அதே நேரம் அந்த அமைதி என்பது உங்களுக்கு நல்லுறவும், உங்களுடைய குடும்பத்தில் சமாதானமும், நல்ல மனிதர்களின் தொடர்பும் உங்கள் வாழ்வுக்கு கிடைக்கட்டும் என்பதையும் உள்ளடக்கியதாக இருந்தது. அமைதி என்பது உறவிலிருந்து எழுகின்ற ஒரு சொல்லாக இருந்தது. ஒருவர் தன்னோடும் தன்னை சுற்றி வாழ்பவர்களோடும் இறைவனோடும் அவர் சரியான உறவு கொண்டிருந்தார் என்றால் அவர் அமைதியான வாழ்வை அனுபவிப்பவராக அவர் இருந்தார். அமைதி என்பது போரும் பகையும் இல்லாமல் வாழ்ந்து விடுவது மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற சூழல்களில் எல்லாம் இறைவனின் திட்டத்தையும் திருவுளத்தையும் கொண்டு வருவது. இங்கே எங்கெல்லாம் பிளவும் பிரிவும் இருக்கிறதோ அங்கே மன்னிப்பையும் இணக்கத்தையும் கொண்டு வருவது. இங்கே எங்கெல்லாம் வாழ்க்கையில் மக்கள் வீழ்ந்து போயிருக்கிறார்களோ அங்கே உயர்வையும் எழுச்சியையும் கொண்டு வருவதெல்லாம் அமைதியின் பணியாகத்தான் இருக்கின்றன. ஆண்டவர் கூட மலைப்பொழிவின் பேருடைமைகளில் 7வது பேருடைமையாக மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீங்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவீர்கள் என்று கூறியிருக்கிறார். அவர் அமைதியை விரும்புகின்றவர்கள் பேறு பெற்றோர் என்று சொல்லவில்லை, அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் என்று கூறியிருக்கிறார். அதன் பொருள் என்ன? அமைதியை விரும்புவது எளிது, ஆனால் அமைதிக்காக உழைப்பது என்பது சிரமம். அது பல சவால்களை கொண்டு வரக்கூடியது. அத்தகைய அமைதிக்காக உழைத்தோம் என்றால் நாம் கடவுளின் மக்கள் எனப்படுவோம். அப்படி என்றால் என்ன? ஒருவரின் மகன் என்றால் என்ன? அவர் அவருக்கு இணையானவர் என்ற பொருள். நாம் கடவுளின் மக்கள் என்றால் நாம் கடவுளை ஒத்த செயல்களை செய்பவர்களாக அமைதியை ஏற்படுத்தும் பொழுது நாம் இருக்கிறோம் என்பதாக அது இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தியில் மரியாவின் பாடல் வாசிக்கப்பட்டது. மரியா விவிலிய கடவுள் அறவாழ்விலும் அரசியல் வாழ்விலும் பொருளாதார வாழ்விலும் புரட்சியை ஏற்படுத்தி மாபெரும் மாற்று சமூகத்தை உருவாக்கி நம் மத்தியில் நீதியையும் அமைதியையும் நிலைநிறுத்தியதை அங்கே அவர் முழக்கமிட்டு அறிவிக்கிறார். நாமும் அமைதியை ஏற்படுத்த அழைக்கப்படுகிறோம். இன்றைய உலகில் எத்தனை போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் போர் நின்றபாடில்லை, இஸ்ரேலில் போர் நின்றபாடில்லை. இன்னும் பல இடங்களில் இத்தகைய போர்களும் அமைதியற்ற நிலைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அத்தகைய நிலையில் இல்லை என்றாலும் வெவ்வேறு வடிவங்களில் இந்த அமைதியற்ற நிலைகளும் இத்தகைய மனக்கசப்புகளும் பகைமைகளும் இணக்கமற்ற சூழல்களும் நம்முடைய குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் நம்முடைய பங்கு சமூகத்திலும் நாம் காண்பதில்லையா? எனவே அமைதியை ஏற்படுத்துகின்றவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். திருத்துதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களில் மிகவும் அழகாக குறிப்பிடுகிறார். நீங்கள் நன்றியோடு கூடிய இறை வேண்டலில் ஈடுபடுங்கள், உங்களுடைய மனங்களில் எழுவதை விண்ணப்பங்களாக மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்து வையுங்கள். எதை குறித்தும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி உங்கள் உள்ளங்களில் ஊடுருவும் என்று அவர் கூறுகிறார். எனவே ஆழமான அமைதியை, இறை அமைதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இறைவனிடம் நம்முடைய துன்பங்களை எடுத்து சொல்பவர்களாக இறைவன் காட்டுகின்ற வழியில் வாழ்பவர்களாக நீதியின் குரலாக நாமெல்லாம் மாற அழைக்கப்படுகிறோம். அன்பிற்கினியவர்களே, அமைதி என்பது ஒரு தொடர் செயல்பாடு. அது ஒரு நாள் 2 நாள் முடிந்து விடுகின்ற ஒரு செயல்பாடு அல்ல.
நம்முடைய வாழ்வு முழுவதும் தொடர்ந்து அதற்காக நாம் உழைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அமைதி என்பது நீதியின் பலனாக விளைவது. நீதியின் மேல் கட்டி எழுப்பப்படுகின்ற அமைதிதான் நிலையான அமைதியாக இருக்க இயலும். எனவே இந்த இரண்டு மதிப்பீடுகளும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு மிகவும் அடிப்படையானவையாக இருக்கின்றன. எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் 85வது திருப்பாடல் 10வது வசனத்தில் அழகாக குறிப்பிடுகிறார், நீதியும் அமைதியும் ஒன்றை ஒன்று முத்தமிடும் என்று கூறுகிறார். எனவே எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே அமைதி மலர்கிறது. எனவே நாமும் நம்முடைய ஆலய விழாவை, நம்முடைய பங்கு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில், இந்த முதல் நாளில் நான் நீதி சிந்தனை உள்ளவராக இருக்கிறேனா, அமைதியின் தூதுவராக இருக்கிறேனா என எண்ணி பார்த்து ஆண்டவர் எவ்வாறு இவை இரண்டையும் கொண்டவராக வாழ்ந்தாரோ நாமும் அத்தகைய வாழ்வு வாழ இறைவனிடம் அருள் வேண்டுவோம். ஆமென்.